வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல் வந்து நம்ம இன்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சிக்ஸ்த்து சயின்ஸ் அடுதானே. ஸோ இந்த அகடமிக் இயர் நல்லபடியாக நம்ம வெற்றிகரமாக முடிக்கணும். ஓகே, ரைட். ஸோ நீங்கள் போன வருஷம் ஃபிஃப்த்து கிளாஸ் நல்லா பண்ணியிருப்பீங்க. பண்ணியிருப்பீங்க அப்படின்னா அதோடைய கான்செப்ட்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருப்பீங்க. அடுதானே. ஓகே. ஸோ அதே மாதிரி நாம் இன்னைக்கு ஒரு சூப்பரான கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், அதாவது அடிப்படையான ஃபண்டமெண்டலான ஒரு கான்செப்ட். சரி, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கதையை வந்து நம்ம பார்த்துட்டு கான்செப்டுக்குள்ள போகலாம். அதுதானே. அதாவது என்னன்னா, நம்ம எல்லாரும் ஊர்லயும் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் கிராமங்கள்ல மேக்சிமம் ஒரு 2 3 கிராமங்கள்ல ஒரு ஒரு தச்சர் இருப்பார், கார்பெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுதானே. அந்த மர வேலையெல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கதவு, அதுக்கப்புறம் ஜன்னல், இது மேஜை, இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தச்சர் அவங்களுடைய அந்த உழைப்பு தேவை. நம்மளுடைய நீங்க கிளாஸுக்கு போனீங்கன்னா இந்த டேபிள், பெஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் யார் தயார் பண்றது? மிஷினா தயார் பண்றது இல்ல, ஒரு நபர். இப்படிதானே, ஒரு நிறைய நபர்கள் சேர்ந்து அதை பண்ணுவாங்க, ஒரு கடை மாதிரி போட்டு. அந்த மாதிரி ஒரு ஊர்ல ஒரு திறமையான தச்சர் கார்பெண்டர் இருக்கிறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டேலண்ட் உண்டு. அதாவது எதை பண்ணாலும் ரொம்ப துல்லியமா பண்ணுவாரு. அதாவது கொஞ்சம் கூட பிசுறு தட்டாம அந்த அளவுக்கு பண்ணுவார். அவரு மைண்ட்லயும் பாத்தீங்கன்னா தான் தான் பெரிய ஒரு திறமையான ஆளு. நம்மளுக்கு வந்து எல்லாமே நல்லா சூப்பரா வரும். நம்ம வந்து எதையுமே மெஷர் பண்ண வேண்டாம் அப்படின்னு அந்த மாதிரி நமக்கு மைண்டாலே நம்ம எல்லாம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொழில்ல பாத்தீங்கன்னா ரொம்ப சிறந்து விடுறாங்க. ரொம்ப ரொம்ப டேலண்ட், சாதாரணமா ரொம்ப ரொம்ப டேலண்ட் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்துக்கலாம், நான் நான் எனக்குலாம் அதெல்லாம் தேவையில்லைப்பா, நான் பண்ணிடுறேன்ப்பா அப்படிம்பாங்க. ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். அதே மாதிரி இவருக்கு இருக்கு. அப்போ ஒரு நாள் வந்து ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு மேஜை நீங்க வந்து பண்ணி தரணும். அது வந்து என் ரூம்ல வந்து கரெக்டா ஃபிட் ஆகணும். அதாவது ரொம்ப கம்மியா இருக்க கூட கரெக்டா ஃபிட் ஆகணும் அப்படிங்காரு. உடனே சரி அப்படின்னு இவரும் தச்சர் கேட்டாரு. அஹ் கேட்டுட்டு சைஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது இந்த ரூமோட சைஸை சொல்றாரு. நமக்கு அந்த சைஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க அந்த வார்த்தையை. 3க்கு 4, 4க்கு 3, 10க்கு 2, சும்மா சொல்றேன், 10க்கு 11 இந்த மாதிரி சம்திங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தானே. ஓகே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தச்சரும் உடனே மரத்தை வெட்டி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. வேலை பார்க்க அவரு இ- இப்படிக்கும் அவரு வந்து அந்த ரூமுக்கு போல, அந்த வீட்டுக்கு போல, அந்த ரூமை பார்க்கல. மனக்கண்ணாலே ஓகே இப்படிதான்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணால பார்க்காம அளந்துட்டாரு. வேலை முடிஞ்சது. கஸ்டமர் வந்தாரு. இன்னைக்கு கேட்டாரு. இன்னைக்கு இவர் அந்த தூக்கிட்டு போய் அந்த ரூம்ல வச்சு பார்த்தா அந்த மேஜை வந்து ரூம் கதவு, அந்த கதவுக்குள்ளேயே அது போகல, நுழையல. கொஞ்சம் பெருசாயிடுச்சு. கொஞ்சம் தான், ஜஸ்ட் மிஸ் அடிமாங்களா நம்ம வார்த்தையில. ஒரு கேட்சோ இல்ல ஏதோ ஒன்று, ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிருப்போம், ஜஸ்ட் மிஸ்ப்பா அப்படிமோ. அந்த வார்த்தை நம்ம டே டு லைஃப்ல யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இவரு ஜஸ்ட் கொஞ்சம் பெருசாயிடுச்சு. இவருக்கு ரொம்ப வருத்தம். ஐயோ நம்ம கரெக்டெல்லாம் இது பண்ணோம், ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சே, கொஞ்சம் அதிகமாயிடுச்சு அப்படி சொல்லிட்டு. அப்போதான் அவருக்கு ஒண்ணு புரிஞ்சுது. என்ன புரிஞ்சுது? இந்த கதையில இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி, சார் இந்த இடத்துல இந்த கதையில நீங்க சொல்ல வர கான்செப்ட் இதுதான் சார் அப்படின்னு யாரால சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா வெரி குட், வெல்கம். நீங்க சொல்லலாம். உங்களுடைய அந்த மைக் இருக்கும்ல, அதை வந்து நீங்க வந்து அன்மியூட் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். சரியா? இந்த கதையில இருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அந்த தச்சர் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டார். அந்த அந்த ஒரு விஷயம் தான் இந்த கதையில நீங்களும் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். என்னது? எஸ். என்ன அப்படின்னா அளவு, மெஷர்மெண்ட். அதானே இன்னைக்கு கான்செப்ட். அதுக்கப்புறம் தான் அவருக்கு நம்ம எவ்வளவுதான் திறமையா இருந்தாலும் அளவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம அளவை பார்க்காம மனக்கண்ணால போட்டது தப்பு அப்படிங்கறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. மெஷர்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற அவர் புரிஞ்சது மட்டும் இல்லாம அந்த கதையில இருந்து நாமும் புரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தானே. அன்னைக்கு என்ன பண்றாரு? உடனே அந்த மெஷரிங் டேப் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த டேப்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த தையல் மிஷின் அந்த அண்ணன், அந்த தையல் வேலை பார்ப்பாங்கல்ல, அந்த அண்ணனும் அந்த இது வச்சிருப்பாங்க, டேப்லாம் பார்த்துருப்பீங்க. அதை எடுக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூமை அளக்குறாரு. அளந்து அப்படி நோட் பண்றாரு. நோட் பண்ண உடனே நமக்கு வந்து என்னது, அப்புறம் அந்த மேஜைய தேவையான சைஸுக்கு அதை வந்து அப்படியே வெட்டி ஒரு சூப்பரான மேஜையை வந்து அவர் செஞ்சு கொடுக்குறாரு. சரியா? அப்போ இந்த கதையில இருந்து மட்டும் இல்லாம நம்ம லைஃபுக்கும்
முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த அளவீடுகள் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் தருது. அப்படிதானே? சட்டைக்கு நம்ம வந்து அஹ், அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தீபாவளி இப்போ தான் நம்ம ரெடிமேட் எடுக்கிறோம். போனோடனே இந்த போட்டு பார்த்துட்டு ஓகே ரைட் அப்படி ஃபிட் தான் பார்ப்போம். அந்த காலத்துல என்ன பண்ணோம்னா துணி எடுப்பாங்க. துணி எடுத்துட்டு இப்பவும் நிறைய வீட்ல நிறைய பேர் அப்படிதான் பண்றாங்க. ஸோ துணியை எடுப்பாங்க. இப்போ நான் என்னுடைய லைஃப்லலாம் அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாங்கள் வந்து போய் அந்த துணியை எடுத்துட்டு கடைக்கு போயிட்டு அளவு கொடுப்போம். அளவு கரெக்டாக பார்ப்பாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைட்டாக வந்துடும், கொஞ்சம் பெருசாக வந்துடும். இந்த மாதிரிலாம் விஷயம் நடக்கும். ஏன்னா சின்ன விஷயம்தான், அது ஒரு சின்ன மெஷர்மெண்ட் தான். 1 சென்டிமீட்டருக்கு பதிலாக 2 சென்டிமீட்டர்னு கொஞ்சம் மாற்றி வச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் மாற்றம் வரும் தானே? அப்படிதானே? ஸோ அதுதான் சரியா. அப்போ அளவீடுகள் ரொம்ப முக்கியம் தானே? இல்லையா? இல்லைன்னு சொல்லுவீங்களா? சார் அளவீடெல்லாம் முக்கியம் இல்ல சார் நீங்க சொல்லுவீங்களா? இல்ல. அப்படிதானே? ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு பொருளை சரியாக செய்யவோ, இல்லன்னா அத வாங்குறவோ, இல்ல ஒரு விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்கிடவோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த அளவீடுகள். அதாவது இப்ப நீங்க பார்க்குற இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த போர்டு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டான சைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இத ஒரு மாரி மே இ பள்ளமோ, மேடோ அப்படி பண்ணியிருந்தா நம்மளுக்கு எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ரைட்டா? அப்ப வாங்கும்போது நான் வந்து அந்த மாரி போர்டு வாங்குவேனா? அப்படி வாங்க மாட்டேன். அப்படிதானே? சரி, ஓகே. இது அளவீடுகள் இம்பார்ட்டன்ட்டோட புரிஞ்சுது. சரி, அளவீடுகள்னா என்ன? இது அளவீடுகளோட இம்பார்ட்டன்ட்காண்டி இந்த கதைய சொன்னோம். பட் அளவீடுகள்னா என்ன? மெஷர்மென்ட்னா என்ன? பொருள வாங்குறதுக்கு அ சரியான சைஸ், சரியான உயரம், சரியான அகலம் இருக்கணும். ஓகே, குட். அதுக்காண்டி மெஷர்மென்ட் தேவை. மெஷர்மென்ட் இருந்தா தான் ஓகே. என்ன என்ன அர்த்தம்? அளவீடுகள்னா என்ன அர்த்தம்? சொல்லுங்க பாப்போம். அளவினா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம வந்து ஒரு பொருளுடைய அளவு இருக்கு. சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எடை வெயிட்ன்னு சொல்லுவோம். நேரம் டைம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அளவீடுகள்ல உண்டான முக்கியமான வார்த்தைகள். நான் இங்கிலீஷ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ இங்கிலீஷ்ல உள்ள பசங்கன்னா அத நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சைஸ், எடை, வெயிட், நேரம், டைம் இதெல்லாம் நம்ம மெஷர்மென்ட்க்கு நம்ம டே டு லைஃப்ல இவங்கள வச்சுக்கு தான் நம்ம மெஷர்மென்ட் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்ட்டா? அப்படிதானே? இப்ப டைம் என்னப்பா அப்படின்னா நீங்க சொல்றீங்க. ஒரு மெஷர்மென்ட். இந்த பீரியட் முடிஞ்சு அடுத்த பீரியட் வருது. ஒரு 40 நிமிஷம், 30 நிமிஷம் குடுக்குறாங்க. அது ஒரு மெஷர்மென்ட். நீங்க உங்களுடைய வீட்ல உங்கள வந்து ஒரு பக்கத்து கடைக்கு, "எப்பா ஒரு 1/4 கிலோ தக்காளி வாங்கிட்டு வாப்பா. 1/2 கிலோ கத்திரிக்காய் வாங்கிட்டு வாம்பாங்க." அந்த 1/2 கிலோங்கிறது என்னது? எடை. மெஷர்மென்ட். அப்படிதானே? ஸோ இதெல்லாம் முக்கியம். 3 சென்டிமீட்டர், 4 சென்டிமீட்டர், 1 மீட்டர், 100 கிலோமீட்டர், 1000 கிலோமீட்டர் இந்த மாரி சம்திங் வேர்ட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இந்த அளவு அப்படிங்கிற அந்த ஒரு டிஸ்டன்ஸ் தூரம், தொலைவு அத பார்க்கறதுக்கு உண்டான அளவீடுகள். அப்படிதானே? சரி. இப்போ இது எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, இத வந்து ஆரம்பத்திலேயே வந்து டைரக்ட்டா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியல. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒரு பொருள் இன்னொரு பொருளுடன் ஒப்பிடுதாங்க. ஒப்பிட்டு அதுல எது பெருசு, எது சின்னது, எது ரொம்ப கனமானது, எது ரொம்ப அ இந்த லேசா இருக்குங்களா, லேசானது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சலாம். ஹவ் சம்திங் பிக் ஆர் ஹவ் ஸ்மால், ஹவ் ஹெவி, ஹவ் லைட் அப்படிதானே? இட் இஸ் வந்து மெஷர்மெண்ட். இத இத இன்னொன்னு புரிஞ்சுக்கிறதுக்காண்டி நான் இன்னொன்னு சொல்றேன். நீங்க ஆனா இப்போ மேக்ஸிமம் அந்த கடையிலலாம் என்ன யூஸ் பண்ணலாம்னா, டிஜிட்டல் மெஷர்மெண்ட் தான் யூஸ் பண்றாங்க. நீங்க போனோனே கத்திரிக்காய் போட்டீங்கன்னா, அதுல நம்பர்ஸ் காமிக்கும். 2500 அதனால தான் சொன்னேன். இது வந்து இந்த வார்த்தைய வந்து எதுல புரிஞ்சுக்கலாம்னா, நீங்க பழைய அந்த தராசு யூஸ் பண்ற கடையில பார்க்கலாம். அந்த காலத்துல தராசு தான் எல்லா கடையிலும் இருக்கும். டிஜிட்டல்லாம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அந்த தராசுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தராச நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன தட்டு இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, சின்ன தட்டு இருக்கும். அப்படிதானே? இப்ப இதுல வந்து வெயிட்ட போட்டிருப்பாங்க. அந்த 1 கேஜி கல்லு மாரி இருக்கும். இரும்பு கல்லு போட்டிருக்காங்க. அது இல்லன்னா அது கூட இப்போ 1 கேஜி புளிய எடுத்து வச்சிருப்பாங்க. அந்த புளியவே இப்போ இதுல போட்டிருப்பாங்க. நமக்கு 1 கிலோ தேவை அப்படின்னா, அந்த இத இதுல போட்டு, ஓகே இது 2ம் ஈக்குவலா வருதா? அப்படி கைய வச்சு புடிச்சுக்கிடுவாங்க. ஈக்குவலா வருதா? ஓகே. வந்தா
இதுவும் 1 கிலோ அப்படின்னா அப்படி மெஷர் பண்ணாங்க. சோ இந்த வார்த்தை இதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் ஒப்பிட்டு, ஓகே இது கீழே இருந்ததுன்னா இது ரொம்ப வெயிட் அதிகம், இது மேல போயிட்டுனா இது ரொம்ப வெயிட் அதிகம் அப்படின்னா அப்போ 1 kg தேவைன்னா அது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி இது பண்ணாங்க. ஸோ இதை தான் எல்லா இடத்துலையும் அளவீடுனா இதுதான். ஒரு பொருளை இன்னொரு பொருளுடன் கம்பேர் பண்றாங்க. மெஷர்மெண்ட் மீன்ஸ் நீங்க வந்து யூ ஹாவ் டன் கம்பேரிங் ஒன் ஆப்ஜெக்ட் வித் அனதர். எது ரொம்ப பெருசு எது ரொம்ப சின்னது அப்படிதானே. நீங்க வந்து இப்போ ஓட்டப்பந்தயம் ஸ்கூல்ல எல்லாம் விளையாண்டுருப்பீங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு கொடுப்பாங்க? செகண்ட் பிரைஸ் யாரு கொடுப்பாங்க? யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரைஸ் யாரு கொடுப்பாங்க? சார் யார் முன்னாடி ஓடி வராங்களோ அவங்களுக்கு தான் சார் ஃபர்ஸ்ட் பிரைஸ். குட். அதுதானே. அந்த முன்னாடி வரத எப்படி சொல்லலாம்? 3 பேர் ஓடுறாங்க. 3 பேரும் ஜஸ்ட் அந்த கோட்டை வந்து பாத்தீங்கன்னா 3 பேரும் நம்ம தூரத்தில் பார்க்கும்போது 3 பேரும் ஒன்னா கடந்த மாதிரி தெரியுது. ஆனால் நம்ம டிஜிட்டல்ல பார்க்கும்போது இப்பெல்லாம் நிறைய கேமராஸ் அது இதுன்னு வந்துட்டு ஒரு டிஜிட்டல் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 2 3 பேர்த்துக்கும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன செகண்ட் தான் வித்தியாசம். 1 செகண்ட். ஒருத்தர் வந்து 13 செகண்ட்ல வராருன்னா இன்னொருத்தர் 12.5 செகண்ட்ல வராரு. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா 13.2 செகண்ட்ல வராரு. பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல இருக்கு. ஆனா நமக்கு தூரத்துல பார்க்கும்போது தெரியாது 3 பேரும் ஒன்னாவா வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தோணும். அப்படின்னா 3 பேத்துக்கும் கொடுக்கலாமா பிரைஸ்? கொடுக்க முடியாது. சோ அப்ப அந்த கம்பேர் பண்றீங்கல்ல, ஒருத்தர் 13 செகண்ட் ஒருத்தர் 12.5 செகண்ட். அப்ப 12.5 செகண்ட் கொஞ்சம் முன்னாடி முன்னாடி வந்துட்டாரு அப்படி. ஸோ கம்பேரிங் யுவர் செல்ஃப் வித் அந்த நம்ம மெஷர்மெண்ட் கம்பேர் பண்றோம். இது கிளியர் ஆயிட்டா மெஷர்மெண்ட் என்னன்னு? சரி. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின். நம்மளுடைய டெய்லி லைஃப்ல எங்கெல்லாம் இந்த அளவீடுகள் நம்ம யூஸ் பண்றோம்னு சொல்ல முடியுமா? நம்மளுடைய டெய்லி லைஃப்ல நீங்க வந்து மெஷர்மெண்ட் யூஸ் பண்றீங்க. கண்டிப்பா பண்றீங்க. அது உங்களுக்கு தெரியும். எங்கெல்லாம் யூஸ் பண்றீங்க சொல்லுங்க. சொல்ல முடியுமா? யோசிங்க. கேன் யூ டெல் மீ வேர் ஆல் வி யூஸ் மெஷர்மெண்ட் இன் அவர் டே டு டே லைஃப்? திங்க். நீங்க அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சார் நான் இந்த இடத்துலலாம் சார் மெஷர்மெண்ட் பண்றேன் அப்படி சொல்லிட்டு. நீங்க உதாரணத்துக்கு நீங்க கிருஷ்ணாபுரம் அன்மியூட் பண்ணலாம். அப்புறம் பென் கியூன்னு ஒருத்தங்க அந்த டிவியோட நேம் நினைக்கிறேன். ஐ திங்க் ஆர்இ கேஎஸ்ஐ புலியூர். யாருனாலும் வெல்கம். அன்மியூட் பண்ணி டே டு லைஃப்ல நீங்க எங்கெல்லாம் மெஷர் பண்றீங்க, அளவிடுதல் எங்கெல்லாம் பண்றீங்க சொல்ல முடியுமா? ஆன்சர் வரையறுக்கப்படுகிறது. எங்கெல்லாம் பண்றீங்க? ஆ எஸ். எங்க பண்றீங்க? இப்ப நிறைய பேருக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். ஆனா நீங்க பகல் பகல்ல சொல்லியிருப்பீங்க. அப்படிதானே? பால் வாங்குற இடத்துல. எஸ் கரெக்ட். பால் வாங்குற இடத்துல பாத்தீங்கன்னா 1/4 லிட்டர் பால் 1 லிட்டர் பால். எஸ் மெஷர்மெண்ட் வெரி குட். வேற வேற பஸ்ஸுக்கு நம்ம டைம் பாக்குறோம் அப்படிதானே? 12:40 பஸ் அப்படிமாங்க. அந்த டைம் நான் ஏற்கனவே சொன்னேன் ஒரு மெஷர்மெண்ட் தான் அப்படிதானே? அது வேற சமைக்கிற இடத்துல. எஸ் சமைக்கிற இடத்துல ரொம்ப 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 மெஷர்மெண்ட் தேவைப்படுது. நம்ம கொஞ்சோண்டி உப்பு அதிகமா போட்டாலோ கொஞ்சோண்டி உரப்பு அதிகமா போட்டாலும் அந்த சாப்பாட்டோடைய அந்த சுவையே மாறிடுது. எஸ் சமைக்கிற இடத்துல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா துணி வாங்குற இடத்துல. எஸ் கரெக்ட். துணி வாங்குற இடத்துக்கு இப்ப நம்ம 1 மீட்டர் துணி நம்மளுக்கு உடம்புக்கு சைஸ்க்கு ஏத்தாப்ப துணி வாங்குவோம் அப்படிதானே? ரொம்ப பெரிய துணியை தச்சு போட்டு நம்ம போக முடியுமா? நடக்க முடியுமா? முடியாது. சோ கரெக்ட். இப்ப நீங்க உங்களுக்கு தெரியுதா ஒரு ஐடியா கிடைக்கா? ஆஹா நம்ம டே டு லைஃப்ல இந்த இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்றோம். இதை விட நிறைய இடத்துல யூஸ் பண்றோம். ஆனா பேசிக்கானது இந்த இந்த நீளத்தை அளக்கிறது. அப்புறம் அப்புறம் நம்ம சொன்ன எடையை அளக்கிறது. அப்புறம் டைமை மெஷர் பண்றது. டைமை நம்ம சொல்றது. கணிக்கும்ல அதெல்லாம். கரெக்டா? கரெக்ட். அப்போ அளவிடல் இல்லைன்னா எல்லாமே குழப்பம் வந்துருங்கிறது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சரிதானே? கரெக்ட் தானே? அளவிடுதல் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா குழம்பியிருப்போம். சரி. இன்னைக்கு நாம இந்த அளவிடுதலுடைய இம்பார்ட்டன்ஸ் அதோடைய மீனிங் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நீளம் பார்க்க போறோம். அதுல நான் சொன்னா ஃபர்ஸ்ட் அளவுன்னு சொன்னா அளவுல நீளம் லென்த் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. லென்த் பார்க்கிறோம். நீளம் பார்க்க போறோம். அப்புறம் நிறை மாஸ் பார்க்க போறோம். சரி. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு ஒரு பென்சிலை போய் காமிக்கிறேன். நீங்க கிளாஸ்ல இருக்கிறீங்க. தம்பி அஹ், இந்த இந்த பென்சிலோடைய சைஸ சொல்லுப்பா அப்படின்னா இப்படி நேரா இருக்கும் அகலமா இருக்கும் பச்சை கலர்ல இருக்கும் இதுதான் அதோடைய மெஷர்மெண்ட்? கண்டிப்பா இல்ல. இதோடைய நீளம் என்னப்பா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? நீளம்
அளக்கிறதுக்கு நம்ம முக்கியமான ஒரு ஆளை யூஸ் பண்ணுவோம். யாரு? ஸ்கேல். அதனால உங்க உங்க பாக்ஸ் எப்பவும் ஸ்கேல் இருக்கும். அடுத்து கோடு போடுறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுவோம். அது வந்து ஒரு நீளத்தை அளக்கக்கூடிய முக்கியமான டிவைஸ். அப்படிதானே? இது ஒன்று யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி ரூலர் அந்த மாதிரிலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஞாபகம் இருக்கா? ரூலர் கேள்விப்படுவோம், ஸ்கேலு, இந்த இதெல்லாம் நம்ம சொல்றோம். இதெல்லாம் உங்களுக்கு நீளத்தை அளக்கக்கூடிய டேப்பு இதெல்லாம். ஓகே. இப்போ இந்த டேப்லாம் நம்ம வந்து அங்க யூஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டோம். அடுத்து இந்த துணி தைக்கிற இடத்த அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னேன். ரைட். மரத்தை வெட்டக்கூடிய அந்த சைஸ், அந்த மேஜை செய்யக்கூடிய சைஸ் இடத்துலலாம். ஓகே. இப்போ இந்த ஸ்கேலை வச்சு இந்த இதை நீங்க அளப்பீங்க. நான் உங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவீங்க. சரி, அளக்கறனா சும்மா இப்படி தூரத்துல வச்சுக்கிட்டு சார் 30 சென்டிமீட்டர் சார் 20 சென்டிமீட்டர்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப என்ன பண்ணுவீங்க? நான் எந்த பொருள் தந்தனோ, எந்த பொருளோட நீளம் பார்க்கணுமோ, லென்த்த பார்க்கணுமோ, அந்த பொருளுடைய ஒரு முனைய எடுத்துக்கோங்க. இன்னொரு முனைய எடுத்துக்கோங்க. அதுக்கு உண்டான தூரம் தான் நீளம். சரியா? தூரம் தான், டிஸ்டன்ஸ் தான் நீளம். இதுதான் ஜெனரலான பாயிண்ட்ப்பா. ஒரு முனைக்கும் இன்னொரு முனைக்கும் the distance between one point to the another point. இதுதான் என்னது? நீளம். ஒரு புள்ளிக்கும் நீங்க எந்த எந்த டிவைஸ் எந்த ஆப்ஜெக்ட் பார்க்கறீங்க அந்த அந்த புள்ளி தான் சொல்றேன். ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் இடைப்பட்ட தூரம். அதனால இங்க எழுதியிருக்கேன் அந்த வார்த்தையை. டிஸ்டன்ஸ் தான் என்னது? லென்த். ஓகே, நீளம். அப்ப இதோட நீளத்தை அளக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க? நம்மளுடைய ஸ்கேல எடுத்துக்கிட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இப்படி வைப்பீங்க. இப்படி வச்சுட்டு ஓகே ரைட். இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து 17 சென்டிமீட்டர் கரெக்டா இருக்கு. ஏன்னா இந்த இந்த ஸ்கேல் பாத்தீங்கன்னா 30 சென்டிமீட்டர் ஸ்கேல். உங்களுக்கு தெரியும் இந்த ஸ்கேல எல்லாரும் வச்சிருப்பீங்க. 30 சென்டிமீட்டர் ஸ்கேல். ஸோ 30 ஸ்கேல்ல வந்து எனக்கு வந்து என்ன வந்துருங்க 17 சென்டிமீட்டர். இதை மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஸ்கேல் கொஞ்சம் சின்னதா ஒரு ஸ்கேல் வச்சிருப்போம். பென்சில் கொஞ்சம் பெருசா வச்சுக்கலாம், சின்னதா வச்சுக்கலாம். ஸோ இதை மாதிரி நீங்க அந்த இதை வந்து அளக்கலாம். ரைட்டா? இதே மாதிரி ஒரு ரூமு, ஒரு பெஞ்சு, இதோடைய நீளத்தை அளக்கலாம் தானே? டேப் இருந்தா ஒரு பெரிய பெஞ்சை கூட அளக்கலாம். டேப் இருந்தா ஸ்கேல வச்சு அளக்கலாம். ஆனா ஸ்கேல 2 மட்டம் 3 மட்டம் அப்படி வச்சு 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 எடுக்க வேண்டியிருக்கும். சரியா? ரைட். அப்போ நீளத்தை அளக்கிறதுக்கு என்னென்ன கருவிகளாம் யூஸ் பண்ணுவோம்? யோசிச்சு பாருங்க. வாட் டைப் ஆஃப் டூல்ஸ் டு யூ டு வி யூஸ் டு மெஷர் லென்த்? நம்ம இப்ப யூஸ் பண்ண அந்த ஸ்கேல், அதாவது ரூலர் அப்படின்னு சொல்லுவோமா, அளவுகோல், இதை யூஸ் பண்ணுவோம். வெரி குட். டேப், அதாவது மெஷரிங் டேப், அதாவது இந்த தமிழ்ல பார்த்தீங்கன்னா அளக்கும் நாடா அப்படிம்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்றோம். துணிக்கடையில, பில்டிங் கட்டுறவங்க இதெல்லாம் இதை யூஸ் பண்ணுவாங்க. நீளமான பொருட்களை யூஸ் பண்ணதுக்கு இந்த டேப்பு. சின்ன சின்ன பொருட்கள் பென்சிலு, ரப்பரு, சரி அதை கூட நம்ம இது பண்ணலாம். இந்த நோட்டு, இந்த நோட்டை வந்து நான் வந்து என்ன பண்றேன், நீளத்தை அளங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உடனே ஸ்கேலை வச்சு அளப்பீங்க. இல்ல டேப் இருந்தா டேப் வச்சு அளந்து பார்ப்பேன். சார் இத்தனை சென்டிமீட்டர் சார், இத்தனை சென்டிமீட்டர் சார் அப்படின்னு பார்ப்பீங்க. இப்போ புரிஞ்சுதா? நீளத்தை அளக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கருவிகள், டூல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரூலர் நம்ம யூஸ் பண்ணோம்ல, ஸ்கேல் அளவுகோல், அது மெஷரிங் டேப் இதெல்லாம். ஓகே. இப்போ இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட் தேவை. ஸ்டாண்டர்டான யூனிட்னா உலக அளவுல ஒரு ஒற்றுமையான ஒரு யூனிட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அது ஏன் யூஸ் பண்ணணும்னா ஸ்டாண்டர்ட் யூனிட் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன். ஸ்டாண்டர்ட் யூனிட் தேவை. இப்போ நம்மளுக்கு எல்லா இடத்துலையும் ஸ்கேல எடுத்துட்டு நம்ம பண்ண மாட்டோம். நம்மளுக்கு நீங்க கடை தெருக்கு போனீங்கன்னா இந்த பூ வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கேல் வச்சா அளந்து அளந்தா போடுவாங்க. அளந்து அளந்து அவங்களுக்கு அவ்வளோதான். என்னைக்கு நம்ம அளந்து அதை வெட்டி உடனே என்ன பண்ணுவாங்க? முழம், கஜம் இதெல்லாம் வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. உடனே என்ன பண்ணுவாங்க? ஒரு கையில இப்படிலாம் அளந்து பார்ப்பாங்க. நீங்க பார்த்துருப்பீங்க. இப்படி அளந்து பார்ப்பாங்க. அப்புறம் அந்த கையை முழங்கை வரைக்கும் எடுத்து பார்ப்பாங்க. கரெக்ட். இப்படி இந்த இந்த மாதிரி ஒரு ஒரு செயலை நம்ம பண்ணிட்டே இருக்கலாமா? தப்பு தானே? ஏன்னா ஒவ்வொருத்தரோட கை சைஸ் வேற. அப்படிதானே? விரல் சைஸ் வேற. அப்ப அளவு மாறுதுதான். ஒருத்தன் வந்து இப்போ நம்ம இதுல கூட பார்க்கலாம். அப்போ ஒருத்தர் வந்து பெரிய கை, அவர் வந்து 1 கேஜி ஒரு அரிசி எடுக்கிறாருன்னா ஒருத்தருக்கு கூட சின்ன கை. அவரோட கை, அவர் இப்போ சின்ன பிள்ளைகள் கைன்னு எடுத்துக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு கை. அவர் 1 கேஜிக்கு அரிசி எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ 1 கேஜி தான்ப்பா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னு சொல்ல முடியுமா? முடியாது. நம்மளுடைய கைகள், உடல், அந்த இதெல்லாம் வேற, அளவுலாம் வேற. அப்படிதானே? அதுக்காக தான் நம்மளுக்கு வந்து என்ன தேவைன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் யூனிட் தேவை. எல்லாருமே ஒரே மாதிரி யூனிட் யூஸ் பண்ணும். உலக நாடுகளுமே சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. பட் ஜென்ரலாவே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான யூனிட்டை
யூஸ் பண்றாங்க. சரியா? அதுதான் மீட்டர். நீளத்தை அளக்க, தூரத்தை அளக்க, அகலத்தை அளக்க, அதாவது ஹைட்டு, டிஸ்டன்ஸு இதெல்லாம் அளக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா, மீட்டர் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் யூனிட்ட யூஸ் பண்ணுவாங்க. அப்ப ஸ்டாண்டர்ட் யூனிட் அப்படின்னு கேட்டா, இத தான் நீங்க சொல்லணும். அப்படிதானே? ம். நம்ம இப்ப பார்த்த ஒரு மீட்டர் ஸ்கேல் 30 சென்டிமீட்டர் அதே மாரி மீட்டர் ஸ்கேல் நீங்க கிளாஸ்ல பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு ஸ்கேல், மரக்கட்ட ஸ்கேல்ன்னு சொல்லுவோம்ல அது. அப்படிதானே? இப்போ இப்ப இந்த ஸ்கேல்லே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கோடு போட்டிருப்பாங்க. அதெல்லாம் என்னது? யாராவது சொல்ல முடியுமா? சின்ன சின்ன இப்போ இதுல வந்து 8க்கு அப்புறம் 9, 10, 11 இப்படி போட்டிருப்பாங்க. நடுவுல பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன கோடு போட்டிருப்பாங்க. என்னன்னு சொல்ல முடியுமா? எஸ் கரெக்ட். என்னது? மில்லிமீட்டர். அதாவது எம்எம் அப்படின்னு போடுவாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, மீ, மீலி. மீ, மீ. சரியா? மில்லிமீட்டர். தெரியும்னு நினைக்கிறேன் ஸ்கிரீன்ல. பெரிய ஸ்கேல்ல அந்த சின்ன சின்ன கோடுகள் பார்த்துருப்பீங்கன்னா பார்த்தீங்கன்னா, அதுதான் மில்லிமீட்டர். தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணா. சரியா? ரைட். அந்த மீட்டரோடைய சின்ன சின்ன பகுதிகள் தான் நம்மளுக்கு வந்து மில்லிமீட்டர். ஓகே. கொஞ்சம் பெரிய கோடா 8, 9 இது என்னது? இதுல நடுவுல அது மில்லிமீட்டர் இப்ப சொல்லிட்டீங்க. வெரி குட். இந்த இது என்னது? சென்டிமீட்டர். கரெக்ட்டா? எப்படி போடும்? ஃபர்ஸ்ட் மீட்டர்ன்னு சொன்னேன். அப்புறம் மில்லிமீட்டர் சொன்னேன். அப்புறம் சென்டிமீட்டர் சொன்னேன். ரைட். ஒரு பஸ்ல போறீங்க. ரோட்டு ஓரத்துல ஒரு கல் இப்படி இருக்கும். கல்ல பார்த்தீங்கன்னா, சம்திங் ஏதாவது ஊர் போட்டு 2 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. கேஎம் போட்டிருப்பாங்க. தமிழ்ல பார்த்தீங்கன்னா, கி, மீ, மீ அப்படின்னு போட்டிருப்பாங்க. இது என்னது? 12ஓ, 3ஓ ஏதோ ஒண்ணு சம்திங் போட்டிருப்பாங்க. 1 அப்படிலாம் போட்டிருப்பாங்க. என்னது? சொல்ல முடியுமா? கிலோமீட்டர். அது கேஎம்னா கிலோமீட்டர். கிமீ. அது நம்ம புக்ல நீங்க படிச்சாலே தெரியும். கிலோமீட்டர்ன்னு போட்டிருப்பாங்க. அது என்னது? எஸ். அது வந்து என்னது? தூரங்கள். அதாவது ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு உண்டான தூரம் தான். அப்படிதானே? கரெக்ட். இந்த 12 கிலோமீட்டர்னா இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு உண்டான டிஸ்டன்ஸ்னு அர்த்தம். தூரம்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு தூரத்தை அளக்குதுல இந்த மாதிரி மீட்டர், சென்டிமீட்டர் ரொம்ப ரொம்ப சின்னதுன்னா மில்லிமீட்டர், ரொம்ப ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் பெருசுனா சென்டிமீட்டர், ஊருக்கு ஊருக்கு நடுவுலனா கிலோமீட்டர், இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. கரெக்டா? வெரி குட். இப்போ சென்டிமீட்டர் மெஷர்மெண்ட் என்ன, நீளம்னா என்ன, அதுல யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் தான் என்னங்கிறது இப்போ உங்களுக்கு நல்லா தெளிவா தெரிஞ்சிருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பாயிண்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது என்னன்னா, இப்போ நம்ம மீட்டர்னு சொன்னோம். 1 மீட்டர். 1 மீட்டர் தமிழ்ல 1 மீட்டர். 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 1 மீட்டர்னா இப்படி போடுவாங்கப்பா. வெறும் எம் மட்டும் தான் போடணும். சரியா? 1 எம் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் பிசிக்ஸ்ல எழுதணும். 1 எம்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? எஸ் கரெக்ட். 100 சென்டிமீட்டர் இருக்கும். ஓகே. 1 சென்டிமீட்டர்ல சரி 1 மீட்டர்ல எத்தனை சென்டிமீட்டர் இருக்கும்? 100 சென்டிமீட்டர் இருக்கும். சரியா? குட். இப்ப அடுத்த ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். என்ன கொஸ்டின் கேட்க போறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன கொஸ்டின் கேட்க போறேன்? 1 சென்டிமீட்டர்ல எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும்? மில்லிமீட்டர்னா நம்ம எம்எம் போடலாம் அப்படின்னு சொன்னேன். இப்பதான் சொல்லி கொடுத்தேன். அதனால டக்குன்னு ஆன்சர் வந்துடும் நான் நம்புறேன். 1 சென்டிமீட்டர்ல அதாவது 8க்கும் 9க்கும் ஏதோ 10, 11 இப்படி நடுவுல பார்த்தோன்னா சின்ன சின்ன கோடு இருக்கும். எத்தனை கோடு வந்து பார்த்திருப்பீங்க? ஆ 10 கோடுகள் இருந்து. எஸ். அப்போ 1 சென்டிமீட்டர்ல எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும் பார்த்தீங்கன்னா, 10 மில்லிமீட்டர் இருக்கும். வெரி குட். இது கிளியர் ஆயிட்டா? இது இப்ப உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீளத்த பத்தி இப்ப நல்லா புரிஞ்சுது. மெஷர்மென்ட் பத்தி நல்லா புரிஞ்சுது. ஓகே. ஆக்சுவல் நிறையும் லேசா சொல்லி தரலாம் பார்த்தேன். வேண்டாம். அத வந்து நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஏன்னா, இப்ப நீங்க இந்த நீளத்த பத்தி பார்த்தீங்க. இந்த நீளத்த பத்தி பார்க்கும்போது, அதுக்குன்னு உண்டான ஒரு சின்ன ஒரு கேம நம்ம பார்த்துட்டு போயிரலாம். அடுத்த கேம் பார்த்துட்டு ஏன்னா இப்ப நீங்க படிச்சிருக்கீங்க. அத நம்ம யூஸ் பண்ணோம்ல. ஓகே. நான் காமிக்கிறேன். ஸ்க்ரீன ஷேர் பண்றேன் உங்களுக்கு. 1 செகண்ட். நீங்க தான் ஆன்சர் சொல்லணும். ஸ்க்ரீன் தெரியும்னு நினைக்கிறேன். நம்புறேன். எஸ். இப்ப தெரிஞ்சிருக்கு. இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஜெக்ட்ஸ் குடுத்துருக்காங்க. பின்னு, சுவிட்டு, புக்குன்னு சொல்லிட்டு. இங்க மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர். நான் சொன்னேனா எம்எம், சென்டிமீட்டர், சிஎம், எம்ன்னு குடுக்கணும். இதுல நீங்க இது பண்ணணும். எது மில்லிமீட்டர்ல இருக்கும், எது சென்டிமீட்டர்ல இருக்கும், எது மீட்டர்ல இருக்குன்னு இருக்கும். சொல்லணும்.
சொல்லுங்க பார்ப்போம். இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரூம். கிளாஸ் ரூம் எதுல இருக்கும்? சென்டிமீட்டர்ல இருக்குமா? நீளத்தை நீங்க அளக்குறீங்க. சரிங்களா? லென்த்தை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். மற்ற இது இந்த கான்செப்ட் இந்த இந்த கிளாஸ்ல பேசுறேன். லென்த். எஸ். மீட்டர்ல இருக்கும். அப்போ இதை தூக்கி இப்படி மீட்டர்ல வைக்கணும். அது ரைட்டா தப்பான்னு நம்ம லாஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி மீட்டர்லயே பார்ப்போமே. பிளே கிரவுண்ட். எஸ், கரெக்ட். பிளே கிரவுண்ட் என்ன ஆகும்? ரொம்ப தூரம் தானே. மீட்டர்ல போட்டிருந்தேன். வேற ஏதாவது மீட்டர்ல போடலாமாப்பா? இதை பாருங்க. பின்னு, பென்சில், ஃபிங்கர் நெயிலு, விண்டோ. எஸ், விண்டோ போடலாமா? எஸ், கரெக்ட். இப்ப சென்டிமீட்டர் பார்ப்போம். சென்டிமீட்டர்னா மீட்டர் அளவுக்கு பெரிய தூரம், தொலைவு இல்ல, சின்னது, அதோட சின்னது. புக்கு. புக்கு போடலாம். வேற க்ளூ ஸ்டிக்கா? ஓகே, போடலாம். அது ரைட்டா தப்பா நம்ம பார்த்துடலாம். வேற பென்சில். எஸ், அதை நான் உங்களுக்கு காமிச்சேன். அடுத்தானே சென்டர்லாம் இருக்கும். ஓகே, குட். இப்போ இந்த மூணே மூணு தான் இருக்கு மில்லிமீட்டர்ல. இதனால நமக்கு டவுட் வராது இல்ல. பின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ நான் பின்னு போடுறேன். ஓகே. ஸ்வீட்டு கண்டிப்பா சென்டிமீட்டர்ல இருக்காது. சின்னதாக தான் இருக்கும். மில்லிமீட்டர்ல இருக்கும். அடுத்தா குட். ஃபிங்கர் நெயில் மில்லிமீட்டர்ல இருக்கு. அப்படியா? ஓகே, ரைட். இது போட்டுட்டு இது கரெக்டா தப்பான்னு நம்ம பார்க்கணும். சப்மிட் ஆன்சர் கொடுங்க. எல்லாம் கரெக்ட். வெரி குட். அடுதானே? வெரி குட். இதுல எந்த டவுட் இல்லைல்ல. கேம் கம்ப்ளீட். அப்போ நீங்க வந்து இப்போ வந்து ஒரு சின்ன ஆக்டிவிட்டி, சின்ன கேம் மாதிரி தான் பார்த்தீங்க. இதை மாதிரி நீங்க எதனாலும் பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, வீட்டுக்கு போயிட்டு வேற ஏதோ ஒரு நோட்டை எடுத்துட்டு, இல்லைன்னா ஒரு ரூமை வந்து நீங்க அளக்கறதுக்கு எப்படி அளக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சரியா? ஒரு நோட் புக் எடுத்துக்கோங்க. இல்ல ஒரு பென்சில், ரப்பர் ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க. உங்கள்ட்ட ஸ்கேல் இருக்கும். கண்டிப்பா இருக்கும். அப்படிதானே? அந்த ஸ்கேல வச்சு அந்த நோட் புக்கோட அ நீளம், அகலத்த அதான் லென்த், விட்த் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அத வச்சு நீங்க வந்து மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணும்போது, சார் எந்த அளவுல சொல்லலாம்னா, இப்போதைக்கு நீங்க சென்டிமீட்டர்ல சொல்லுங்க. இப்ப நம்ம வந்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டில பார்த்தீங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஆனா நீங்க தான் வீட்ல போய் இத தெளிவா பண்ணணும். இப்ப இந்த இந்த இதோட நீளம் அப்படின்னா, நான் சும்மா இத எடுத்துக்கிறேன். இதோட நீளம் அப்படின்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கேல வச்சு இந்த ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு வச்சுக்கிடுவேன். வச்சுக்கிட்டு, ஓகே எனக்கு எவ்வளோ வந்ததுன்னா, என்னுடைய நோட் புக் பார்த்தீங்கன்னா, ஒரு 24 சென்டிமீட்டர்ல வந்துச்சு. சரியா? இத மாரி. இதுக்கும் நீளம், அகலம் இருக்கு. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்றேன். நீளம், அகலம் அப்படிங்கிறத நீங்க உங்க உங்கட்ட இருக்கக்கூடிய நோட் புக்கையோ, இல்லன்னா ஒரு ரூமையோ அளந்து அத மெஷர் பண்ணி பாருங்க. டீச்சர்ட்ட கம்பேர் பண்ணி பாருங்க. மேடம் இந்த மாரி நான் எடுத்தேன். என்னுடைய நோட்ல நீளம் வந்து இப்படி நான் மெஷர் பண்ணேன். இது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னு பாருங்க. ஓகே? ரைட்டா? ஓகே. ஸோ இதுதான் நம்ம இன்னைக்கு பார்த்த கான்செப்ட். ஓகே? ரைட். இப்போ இன்னைக்கு நம்ம அலைவிடல் பத்தி பார்த்தோம். அத பத்தி சில கேள்விகள், கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து நான் கேட்கிறேன். நீங்க பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப கொஸ்டின் இல்ல. ஒரு 2, 3 கொஸ்டின் கேட்கிறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஒரு பேனாவுடைய நீளத்தை அளக்க நீங்க என்ன கருவியை பயன்படுத்துவீங்க? நீங்க ஆன்சர். கம் ஆன். கம் ஆன் குயிக். வாட் டூல் வுட் யூ யூஸ் டு மெஷர் த லென்த் ஆஃப் த பென்? பேனாவோட நீளம், அப்புறம் பென்சிலோட நீளம் பார்த்தோம். என்ன கருவி யூஸ் பண்ணுவோம்? எஸ், கரெக்ட். ஸ்கேல் யூஸ் பண்றோம். கரெக்டா? ரைட். உங்க வீட்ல இன்னொரு கொஸ்டின் கேட்போம். உங்க வீட்ல இருந்து உங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்க போறீங்க. அந்த தூரத்த அளக்குறீங்க. இந்த தூரம் வந்து எந்த யூனிட்ல இருக்கும்? மீட்டரா? சென்டிமீட்டரா? மில்லிமீட்டரா? இந்த மாரி நீங்க சொல்லணும். ஸ்கூலுக்கும் உங்க வீட்டுக்கும். எஸ், கரெக்ட். கிலோமீட்டர்ல இருக்கும். எஸ், கேஎம் அப்படின்னு போட்டோம்னா கிலோமீட்டர்ல இருக்கும். கரெக்டா? கரெக்ட். இன்னைக்கு இந்த கிளாஸ் போதும். ஸோ அளவிடுதல்னா நம்ம என்னெல்லாம் பார்த்தோங்கிறத ஒரு ரீகால் பண்ணிடுறேன். அளவிடுதல்னா என்னன்னு பார்த்தோம். அப்புறம் அளவிடுதல் முக்கியம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நீளத்தை பத்தி பார்த்தோம். நிறைய பத்தி பார்க்கணும்னு சொன்னேன். பட் இன்னைக்கு டைம்ல நம்ம நிறைய அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். நீளத்தை பார்க்கறதுக்கு என்ன மாதிரி கருவிகள்லாம் யூஸ் பண்ணோம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் யூனிட்ஸ் அப்படிங்கிறத ஒன்று பார்த்தோம். இதெல்லாம் இன்னைக்கு நம்ம கிளாஸ் பார்த்தோம். அடுத்தது. ஸோ எல்லாத்துக்கும் புரிஞ்சுதா? எதுவும் டவுட் இருக்கா? டவுட் இருந்தாலும் நீங்க இப்போ சாட்ல கேட்கலாம். இல்ல ரீட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க வந்து என்கிட்ட வந்து கேட்கலாம். எனி டவுட்ஸ்? நீளம்னா என்ன? ஒரு புள்ளிக்கும் இன்னொரு புள்ளிக்கும் உண்டான தூரம் தான். மீட்டர், சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், கிலோமீட்டர் இதெல்லாம் ஞாபகம் இருக்கு. அதுதானே? குட். ஓகே. கொஸ்டின்ஸ் இருக்கா? ஓகே, ஆன்சர் பண்ணிட்டீங்க. குட். ஓகேப்பா, கிளாஸ் நிறைய வாழ்க பாரதம்.
வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.